நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நடந்து முடிஞ்ச +2 வணிகவியல் வினாத்தாள் எப்படி இருந்துச்சு, இந்த வினாத்தாளில் புத்தகத்திற்குள்ளிருந்து எத்தனை வினாக்கள் கேட்கப்பட்டுச்சு, கருணை மதிப்பெண்கள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய வினாக்கள் எத்தனை, இதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல இன்றைக்கி வினாத்தாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஓவராலாகவே ஆசிரியர் பெருமக்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, இன்றைக்கி நடந்து முடிஞ்ச தேர்வினுடைய வினாத்தாள் ஓரளவு பாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் 50லிருந்து 60 மதிப்பெண்கள் வாங்குவதற்கு ஏதுவாகவும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள், செண்டம் எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய மாணவர்கள் அது வாங்குவதற்கான சூழல் கொஞ்சம் குறைவு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா கட்டாய வினாக்களில் கேட்டிருந்த வினாக்கள் புத்தகத்திற்குள்ளிருந்து கேட்டதுனால ஒரு சில தம்பி தங்கைகளால் முழுமையாக பதிலளித்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவங்க கருத்துக்களை சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் வினாத்தாள் அப்படின்றது பாஸ் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாகவும், சேம் டைம் அந்த செண்டம் வாங்குறவங்களுக்கு ஓரளவுக்கு கடினமாகவும் இருக்கும் அப்படின்றது தான் பொதுவான விதிகள். அதனால் இந்த வினாத்தாளை பொறுத்த மட்டும் ஆசிரியர் பெருமக்களுடைய பெரும்பான்மையோருடைய கருத்தையே என்னுடைய கருத்தாகவும் நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். ரைட், இன்றைக்கி நடந்து முடிஞ்ச தேர்வில் புத்தகத்திற்குள்ளேருந்து எத்தனை வினாக்கள் கேட்கப்பட்டிருந்துச்சு, அதை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி நடந்து முடிஞ்ச தேர்வை பொறுத்த மட்டும் ஒரு மதிப்பெண் வினாக்களை பொறுத்த மட்டும் 3 ஒரு மதிப்பெண் வினாக்கள் பாடப்புத்தகத்திற்கு உள்ளேருந்து கேட்கப்பட்டிருந்துச்சு. சரிங்களா? அப்போது ஒரு மதிப்பெண் அப்படின்றப்போ மொத்தமாக 3 மதிப்பெண்கள் உள்ளேருந்து ஒரு மதிப்பெண்ணில் வந்துருந்துச்சு. 2 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 3 வினாக்கள் பாடப்புத்தகத்திற்கு உள்ளிருந்து கேட்கப்பட்டிருந்தது. அதில் ஒன்று கம்பல்சரி கொஸ்டினும் கூட. அப்போ 6 மதிப்பெண்கள் உள்ளிருந்து வந்துருந்துச்சு. அதே மாதிரி 3 மதிப்பெண் வினாக்களை பொறுத்த மட்டும் 2 வினாக்கள் பாடப்புத்தகத்திற்கு உள்ளிருந்து வந்துருந்துச்சு. அதில் ஒன்று 40வது வினாவாக இருந்த கம்பல்சரி கொஸ்டினும் கூட. அப்போ 6 மதிப்பெண்கள் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். அடுத்தது 5 மதிப்பெண்களை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வினா மட்டும் பாடப்புத்தகத்திற்கு உள்ளிருந்து வந்திருந்தது. அதாவது எய்தர் சாய்ஸ்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வினாவில் 2மே புத்தகத்திற்கு உள்ளிருந்து வந்திருந்தது. அப்போது 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 மதிப்பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 9, 15, 20. ஸோ 20 மதிப்பெண்களுக்கு பாடப்புத்தகத்திற்கு உள்ளிருந்து இந்த ஆண்டு வினாத்தாளில் கேட்கப்பட்டிருந்தது. சரிங்களா? இதில் கட்டாயமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை நம்ம 20 மதிப்பெண்கள் கேட்டிருந்தாலும் நம்ம எழுத வேண்டிய வினாக்கள் அப்படின்னு எடுத்தோம்னா 1 மார்க்கில் 3மே நம்ம எழுதி தான் ஆகணும். 2 மார்க்கை பொறுத்த மட்டும் ஒரு கம்பல்சரி கொஸ்டின் நம்ம எழுதுகிற மாதிரி வந்தது. 3 மார்க்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பல்சரி கொஸ்டின் எழுதுகிற மாதிரி வந்தது. 5 மார்க்லேயும் அந்த எய்தர் சாய்ஸில் நம்ம ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி இருந்துச்சு. அப்போது பார்த்தீங்க அப்படின்னா 13 மதிப்பெண்கள் நம்ம கட்டாயமாக எழுதியே ஆகணுன்ற அளவுக்கு இருந்துச்சு. 20 மதிப்பெண்கள் உள்ளிருந்து கேட்டிருந்தாலும் நம்ம கம்பல்சரி எழுத வேண்டியதுன்னு பார்த்தோம்னா 17 மதிப்பெண்களுக்குரிய வினாக்களை நம்ம தவிர்க்கவே முடியாது அப்படின்ற அளவில் இருந்தது. சரி, உள்ளிருந்து கேட்கப்பட்டிருந்த வினாக்கள் என்னென்ன, அதற்குரிய விடைகள் என்ன அப்படின்றத பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது என் கையில் இருக்கிறது பி டைப் கொஸ்டின் பேப்பர். அதில் இருந்த 7வது வினா ஒரு மதிப்பெண் வினாவில் நிருமச்சட்டம் 2013 படி நிருமத்தில் கூட்டப்படும் பங்குனர் கூட்டத்தில் இடம்பெறாத கூட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது ஓரளவு நம்ம பதில் அளிக்கக்கூடிய வினாவாகத்தான் இருந்தது. 5 மதிப்பெண் வினாக்களுக்கு படித்த தம்பி தங்கைகள் இதில் ஈஸியாக எழுதியிருக்கலாம். பங்குனர் கூட்டத்தில், பங்குனர்களுக்காக கூட்டப்படக்கூடிய கூட்டத்தில் இடம்பெறாதது எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், சட்டமுறை கூட்டம், ஆண்டு பொதுக்கூட்டம், சிறப்பு கூட்டம், இது 3மே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டருக்கு கூட்டக்கூடிய கூட்டம் தான், அந்த பங்குதாரர்களுக்கு கூட்டக்கூடிய கூட்டம் இது. அப்போ பெண்டிங் இருக்கக்கூடியது இது ஒன்று தான். குழு கூட்டம், கமிட்டிஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இது இயக்குநர்களுக்காக கூட்டப்படக்கூடிய கூட்டம். அப்போ இதில் ஆன்சர் எது அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஓகே, அடுத்து 15வது வினாவாக கேட்டிருந்தாங்க கூற்று காரணம். இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. ஓகே, இச்சட்டம் நுகர்வோரின் உயிருக்கும் உடைமைக்கும் ஊறு விளைவிக்கும் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு எதிராக நுகர்வோரை பாதுகாத்தல். இந்த சட்டத்தினுடைய நோக்கம் ஊறு விளைவிக்கக்கூடிய பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு எதிராக நுகர்வோரை பாதுகாக்கணும் அப்படின்றது தான்.
ஸோ கூற்று காரணம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சரியாக தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கம் ஆகும் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்றது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா நுகர்வோரை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காகத்தான். அப்போது கூற்று காரணம் ரெண்டுமே சரி அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருந்த ஒரு கேள்வி ரொம்ப குழப்பமான கேள்வியும் கூட. இது பி டைப் கொஸ்டினில் 1வது கேள்வியாக இருந்தது. கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எது சந்தையிடுகை கலவையின் முக்கிய கூறு? விச் ஒன் இஸ் தி மெயின் எலிமெண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ்? கொடுத்துருக்கிறதுல எது முக்கியமான எலிமெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 4மே பொருந்தும். ப்ரைஸு, ப்ராடக்ட்டு, ப்ரொமோஷன், பிளேஸ், இந்த 4மே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் மிக்ஸ் சந்தையிடுகை கலவையில் வர்றது தான். ஆனால் ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 4லையுமே ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா ப்ராடக்ட், பொருள் அப்படிங்கிறது தான். இது புத்தகத்துக்கு உள்ளிருந்து எடுக்கப்பட்ட கேள்வி தான். எப்படி ப்ராடக்ட் வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். புத்தகத்தில் பாருங்கள். இங்கிலீஷ் மீடியம் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் மிக்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று ப்ராடக்ட் இஸ் தி மெயின் எலிமெண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். ஸோ இங்கேருந்து தான் அந்த கேள்வியை அவங்க எடுத்திருக்காங்க. அப்போ இங்கிலீஷ் மீடியம் புக்கை வச்சு பார்க்குறப்போ ப்ராடக்ட் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு எலிமெண்ட் அப்படின்றது நமக்கு தெரியுது. தமிழ் மீடியத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. பொருள் சந்தையில் ஒரு முக்கிய கூறு ஆகும். ஸோ இதுதான் சரியான பதிலாக இருக்கக்கூடும். அப்போது இந்த இடத்துல கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எது சந்தையிடுகை கலவையின் முக்கிய கூறு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது மெயின் எலமெண்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது ப்ராடக்ட் தான். இந்த கேள்விக்கு 4 பதில்கள் குழப்பம் வகையில் இருக்கிறதுனால ஒருவேளை நம்ம துறை நினச்சது அப்படின்னா இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் கருணை மதிப்பெண் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கூட புத்தகத்தில் ஆங்கில வழி புத்தகத்தை வச்சு பார்க்கும்போது நமக்கு அது தெளிவாகவே தெரியுது. இதுக்கு ஆன்சர் ப்ராடக்ட் அப்படின்றது தான். ஸோ ஒரு வேளை துறையோட முடிவுக்கு உட்பட்டது தான். ஒரு மதிப்பெண் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காமையும் கூட விடலாம். ஆனாலும் கூட சரியான பதில் அப்படின்னா நம்ம பொருள் அப்படின்றத தான் எடுத்துக்க முடியும். சரியா? ரைட். அடுத்து 2 மதிப்பெண்களில் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 2 மதிப்பெண்களில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 வினாட்கள் கேட்கப்பட்டிருந்தது. 3 வினாக்கள் கேட்கப்பட்டிருந்துச்சு. அதில் முதல் வினா என்ன அப்படின்னா குறைவின் என்றால் என்ன, குவாரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது 28வது கேள்வியில் கேட்டிருந்தாங்க. ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய குறைந்தபட்ச நபர்களின் எண்ணிக்கையை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா குறைவெண் அப்படின்னு சொல்லுவோம். இது 10வது யூனிட்டில் பாடத்தில் புக் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு மீட்டிங்கில் மினிமம் கலந்துக்க வேண்டிய நபர்கள் அவங்களத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், குவாரம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது 2 மார்க்கில் கேட்டிருந்த ஒரு கொஸ்டின் 29வது வினா. விலை செலுத்த பெறா வணிகர் பற்றி நீவீர் அறிவது யாது? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் அன்பெய்டு செல்லர்? இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 21வது சாப்டராக இருக்கக்கூடிய சரக்கு விற்பனை சட்டம் இந்த பாடத்திலிருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. விற்ற பொருளின் விலை முழுவதும் செலுத்தப்படாவிட்டாலும் அல்லது விற்ற பொருளுக்காக வாங்குனர் கொடுத்த காசோலை அல்லது மாற்றுச்சீட்டு அவமதிக்கப்படும் போது விற்றவர் விலை பெறா விற்குனராக கருதப்படுகிறார். ஆக விற்ற தொகையில் ஒரு பகுதியை மட்டும் பெற்றவர் கூட விலை செலுத்தப்படா விற்குனர் தான். அப்போது ஒருத்தர் ஒரு பொருளை விற்கிறாரு அப்படின்னா தான் விற்ற பொருளுக்கு பணம் வாங்கியிருந்தா பகுதி அளவு வாங்கியிருந்தாலும் சரி அல்லது முழுமையாக வாங்கி காசோலையாகவோ அல்லது மாற்றுச்சீட்டாவோ வாங்கி நிராகரிப்பு செய்யப்பட்டிருந்தாலும் கூட அவர் அன்பெய்டு செல்லர் தான், பணம் பெறாத வணிகர் தான். அதைத்தான் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. இது 21வது சாப்டரில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 30வது கம்பல்சரி கொஸ்டினில் கேட்டிருந்த ஒரு கேள்வி. ஊக வணிகம் என்றால் என்ன, ஸ்பெக்குலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 7வது சாப்டராக இருக்கக்கூடிய பங்கு மாற்றகம் அப்படின்ற பாடப்பகுதியிலிருந்து இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. குறிப்பிடத்தக்க வருவாய்கள் எதிர்பார்ப்பில் அதிக இடர்பாடு கொண்ட சம்பந்தப்பட்ட நிதி கருவிகளை வர்த்தகம் செய்வது என்பது ஊக வணிகம் ஆகும். அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஊக வணிகம் அப்படின்றது என்னென்னா மார்க்கெட்டில் ஆகக்கூடிய அந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் தான் வச்சிட்ருக்கக்கூடியதை விற்று அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது தான் ஊக வணிகம் அப்படின்றது. அதை செய்யக்கூடிய நபரை ஊக வணிகர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
காளை, கரடி, கலைமான், முடவாத்து அப்படின்லாம் படிச்சிருப்போம்ல, அவங்கெல்லாம் ஊக வணிகர்கள். கேட்டிருக்கிற கேள்வி என்னென்னா, ஊக வணிகம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கம்பல்சரி கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. இதில் மேலே இருக்கிற இந்த 2 கேள்விகளை தவிர்த்தாலும் கூட 30ஆவதாக கேட்டிருக்கிற இந்த கேள்வியை நம்மால் தவிர்க்கவே முடியாது. ஸோ இதுக்கு கட்டாயமாக நம்ம பதில் எழுதியே ஆகணும். ரைட். அடுத்தது 3 மதிப்பெண்களில் பார்த்தீங்க அப்படின்னா 2 வினாக்கள் கேட்டிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 3 மதிப்பெண்களில் 2 வினாக்கள் கேட்டிருந்தாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு, வைரல் அல்லது பரவும் சந்தையிடுதல் என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை வைரல் மார்க்கெட்டிங்? இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 15ஆவது சாப்டராக இருக்கக்கூடிய சந்தையிடுதல் நவீன போக்கு அப்படின்ற பாடத்திலிருந்து கேட்டிருக்காங்க. வைரல் சந்தையிடுதல் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு நபர் சந்தை அல்லது பொருள் பற்றிய விவரங்களை மற்றவருக்கு அனுப்புவார். அச்செய்தி தொற்றுக்கிருமி பரவுவதைப் போல ஒருவரிடமிருந்து பல நபர்களுக்கு மிக விரைவாக பரவி ஒரு பொருள் அல்லது அந்த பிராண்டுக்கான விற்பனையை அதிகரிக்கும் வகையில் சந்தையிடும் முறை தான் வைரல் சந்தையிடுதல் அல்லது பரவும் சந்தையிடுதல் அப்படின்றது. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரியான சோசியல் மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் சம்மந்தமான தகவல்கள் பரவுது இல்லையா, அதை இதுக்கு நம்ம உதாரணமாக சொல்லலாம். அப்போ வைரல் மார்க்கெட்டிங் அப்படின்றது அதுதான். ரைட். அதுக்கப்புறம் கம்பல்சரி கொஸ்டின் 40ஆவது வினாவில் பார்த்தீங்க அப்படின்னா, நவரத்னா நிறுமங்கள் பட்டியலிடுக ஏதேனும் 3 அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. லிஸ்ட் அவுட் நவரத்னாஸ் கம்பெனிஸ் எனி 3 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 26ஆவதாக இருக்கக்கூடிய நிறுமச் சட்டம் 2013 அப்படின்ற பாடப்பகுதியினுடைய பின்பகுதியில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 16 நிறுவனங்களுடைய பெயர், 16 நிறுமங்களுடைய பெயர் கொடுத்துருந்தாங்க. அதிலிருந்து ஏதேனும் 3 எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு சில தம்பி தங்கைகள் உங்களுக்கு தெரியுமா பகுதியையும் தரவாக படிச்சுட்டு போயிருப்பாங்க. அவங்களும் இந்த வினாவுக்கான பதிலை சரியாக எழுதியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போது 3 மார்க்கை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த 2லையுமே நம்ம கம்பல்சரியாக எழுத வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த 40ஆவதாக கேட்டிருந்த கொஸ்டின். அப்போ இதுக்கு 3 மார்க் இருக்குது. சரிங்களா? அடுத்தது 5 மார்க்கை பொறுத்த மட்டும் உங்களுக்கு கேட்டிருந்த கொஸ்டின் 46ஆவதாக கேட்டிருந்த ஒரு கொஸ்டின். இதில் எய்தர் சாய்ஸ் 2லையுமே பார்த்தீங்க அப்படின்னா புத்தகத்துக்கு உள்ளே இருந்து தான் கேள்வி கேட்டிருந்தாங்க. உதாரணத்துக்கு பாருங்களேன், 46ஆவது ஏ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா குறிப்பு வரைக அப்படின்னு கொடுத்து மென் பண்டக சந்தை, தேசிய தீர்வக மற்றும் களஞ்சிய அமைப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரைட் நோட்ஸ் ஆன் சாஃப்ட் கமோடிட்டிஸ் மார்க்கெட், 2வது நேஷ்னல் கிளியரன்ஸ் அண்டு டெபாசிட்டரி சிஸ்டம் NCDS அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா மென் பண்டக சந்தை அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய 5th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. மென் பண்டக சந்தை அப்படின்றது பொதுவாக விவசாயம் சார்ந்த முதல்நிலை பொருட்கள். இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், மென் பண்டக சந்தை அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு கோதுமை, பருத்தி, சர்க்கரை, காஃபி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த பொருட்கள் இல்லையா, அது விற்பனை செய்யக்கூடிய சந்தை தான் மென் பண்டக சந்தை அப்படிங்கிறது. அதாவது விவசாயம் சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்யப்படக்கூடிய இடம் அப்படின்றது பதில். அடுத்தது தேசிய தீர்வக மற்றும் களஞ்சி அமைப்பு. இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய 7th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்போது 2 சாப்டர் கொஸ்டினை எடுத்து மெர்ஜ் பண்ணி கூட கேள்விகள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் வரும் அப்படின்றத நம்மால் இதிலிருந்து யூகிக்க முடியுது. இது என்ன அப்படின்னா, பங்கு மாற்றகங்களில் அதிகளவு பணிச்சுமையால் ஏற்படக்கூடிய தவறுகளை சரி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த தேசிய தீர்வக மற்றும் களஞ்சிய அமைப்பு அப்படின்றது. சுருக்கமாக NCDS அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை பற்றி ஷார்ட் நோட்ஸாக நம்ம எழுதுனா போதுமானது. 5 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. அடுத்தது உங்களுக்கு கேட்டிருந்த இன்னொரு எய்தர் சாய்ஸில் கேட்டிருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, சந்தையிடுகையாளரின் பணிகள் விவரி. இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய 13ஆவது சாப்டர்லேருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. சந்தையிடுகையாளருடைய பணிகள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டர். இதில் பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் ஒரு 12 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதில் சின்ன சின்ன தகவல்கள் மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம இந்த கேள்விக்கான பதிலாக எழுதணும். ஸோ இன்றைக்கி நடந்து முடிஞ்ச காமர்ஸ் எக்ஸாம் பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பாட புத்தகத்துக்குள்ளேருந்து மொத்தமாக 20 மதிப்பெண்கள் கேட்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் நம்ம பதில் எழுத வேண்டிய வகையில் வந்தது 13 மதிப்பெண்கள்.
அதில் ஒரு கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சந்தேகமாக இருக்கக்கூடிய வகையில் 4 ஆப்ஷனுமே பொருந்துகிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் புத்தகத்தை வச்சு இங்கிலீஷ் மீடியம் புக்கை வச்சு பார்க்குறப்போ நமக்கு ஆப்ஷன் ப்ராடக்ட் அப்படின்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் அந்த ஒரு கேள்விக்கு வேணால் டிபார்ட்மெண்ட் பார்த்து முடிவு எடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக 20 கேட்டதில் நம்ம 13 கேள்விக்கு பதில்கள் எழுதக்கூடிய வகையில் இந்த வினாத்தாள் இருந்தது. இன்னும் இதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்றது பள்ளிக்கல்வித்துறையினுடைய விடை குறிப்புகள் வந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு தெரியும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிந்த தேர்வு குறித்து நம்ம யோசிக்கிறத விட அடுத்து வரக்கூடிய தேர்வுக்கு தயாராகிறது தான் புத்திசாலித்தனம். அதனால் தம்பி தங்கைகளே, அடுத்த என்ன தேர்வு இருக்கோ அதுக்கு தயாராகுங்க. நீங்கள் எல்லோரும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று உயர்கல்விக்கு போகணும். இதுதான் எங்களுடைய ஆசை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.